ப்ரோ கபடி லீக் சீசன் 11 நிறைய டீம்ஸ் தங்களோட கேப்டன்ஸா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் போட்டியில ஆட போற பெங்களூரு புல்ஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். கூடவே இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிற அந்த ஒரு டோர்னமெண்ட் போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. எதனால ஆயிருக்கு அந்த அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அண்ட் அந்த டீம்ல இருக்கிற ஸ்குவாடும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கூடவே தமிழ் தலைவா சூப்பரான ஒரு ஜெர்சியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் பாரம்பரியம் கலந்த ஜெர்சியா அது இருக்கு. அதை பத்தின டீடைலான வீடியோவாகவும் இது இருக்க போகுது. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all நான் அந்த கேப்டன்ஸ் அப்டேட்ல இருந்தே போயிடுறேன். சோ தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் யாரு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அது முன்னாடி வீடியோல, அதாவது தெலுங்கு டைட்டன்ஸ் வீடியோலயே அப்டேட் பண்ணிருந்தேன். பட் இருந்தாலும் தனியா வீடியோ போடலையே அப்படிங்கறதுனால நான் இங்கேயே அதை மென்ஷன் பண்ணிடுறேன். சோ தெலுங்கு டைட்டன்ஸோட கேப்டனா பவன் ஷெராவத்தை வந்து திரும்பவும் ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் வைஸ் கேப்டனா நம்மளோட விஜய் மாலிக் இருப்பாரு அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் அப்டேட் தான். அண்ட் கூடவே பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டனா ஃபசல் அட்டாச்சலி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். அண்ட் வைஸ் கேப்டனா நிதேஷ் குமார் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே டிஃபெண்டர் பக்கம் போயிருக்காங்க. பட் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் பவன் ஷெராவத் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான கேப்டனான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட் தான். பட் ஒரு பிளேயரா அவர் வேற லெவலு. ஸோ அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் விஜய் மாலிக் எக்ஸ்பெக்டட் தான், அதான் பண்ணிருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ். அண்ட் பெங்களூர் புல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கேயுமே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு பர்தீப் நர்வால் இல்ல சௌரப் நண்டால், யாரை கேப்டன் ஆக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்குறி தான். ஸோ இங்க அன்டவுட்லி டவுட்டே இல்லாம பர்தீப் நர்வாலை வந்து கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல சாய்ஸ், இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பர்தீப் நர்வால் வந்து பாத்தீங்கன்னா பட்னா பைரட்ஸ் லீட் பண்ணிருக்காரு, யூபிஎஸ் லீட் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல கேப்டன். அண்ட் இப்போ அவரோட ஃபார்ம் இருக்கிறதுக்கு இப்போ கேப்டன்சி வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதுல டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான். அதாவது இதுல எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த டீமை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேயர்னா அது கண்டிப்பா சௌரப் நண்டால். அண்ட் நம்ம சேரானாவுமே சொல்லியிருந்தாரு, ஒரு டிஃபெண்டரை வந்து கேப்டனா போட்டீங்கன்னா தான் அந்த டீம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது அவர் மட்டும் சொல்லல, நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணுவாங்க. நானுமே அதை தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இங்க சௌரப் நண்டால் இருக்காரு இல்லையா, ஸோ அவரை வந்து கேப்டனா போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான விஷயமாவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சௌரப் நண்டாலை கேப்டன் ஆக்கிட்டு பர்தீப் மேபி கோ கேப்டன்ஸை கூட வச்சிருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஸோ பர்தீப் நர்வாலை கேப்டன் ஆக்கியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன், பர்தீப்பே ஓகே தானே இல்ல சௌரப் நண்டால் இருந்திருக்கலாமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வைஸ் கேப்டன்ஸா சௌரப் நண்டால் அண்ட் நிதின் ராவல் ரெண்டு பேரையும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கேப்டன்சி கொடுக்க வேண்டிய ஒரு பிளேயர், பட் அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால வைஸ் கேப்டன்சி அப்படிங்கறத சௌரப் நண்டாலுக்கு கொடுத்திருக்காங்க. நிதின் ராவல் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற பெங்களூர் புல்ஸ்ல இருக்கிற பிளேயர்ஸ்லயே இந்தியன் டீம்ல ஆட போற பிளேயர்னா அது நிதின் ராவல் தான். ஸோ அதனாலதான் அவருக்கு அந்த ஒரு சான்ஸுமே கிடைச்சிருக்கு. கொஞ்சம் சீனியர் பிளேயரும் கூட. ரெண்டு கார்னருக்கும் வைஸ் கேப்டன்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஸ் பத்தின அப்டேட். இன்னும் 5 டீம்ஸ் கேப்டன்ஸை பத்தின அப்டேட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது யாரு கேப்டன் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கேப்டன்ஸ் கவுண்ட் டவுனும் வந்து சேரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேற கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிடுங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் ஒன்று எனேபிள்ல இருக்கு. அதன் மூலியமாவும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதை பத்தி ஒருத்தர் கீழே கேட்டிருந்தாரு, உனக்கு தான் யூடியூப்ல இருந்து காசு வருது, அப்புறம் எதுக்குப்பா சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் கேட்கிறேன்னு. எனக்கு யூடியூப்ல இருந்து 3 மாசத்துக்கு ஒரு டைம் தான் பேமெண்ட் வரும். ஸோ அது இல்லாம உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஸோ கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்க விருப்பம். எனக்கு ஹெல்ப் வேணும்னு நான் கேட்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வேற எதுவும் கேட்கல. ஸோ இந்தியன் பிரீமியர் கபடி லீக், அதாவது IPKL அப்படிங்கிற ஒரு லீக் வந்து அக்டோபர் 4 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அந்த வகையில அந்த போட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்திருக்கணும். பட் இது இன்னையில இருந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க வந்து அவங்க மென்ஷன் பண்ண ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்களுக்கு இங்க டீம்ல இருக்கிற பிளேயர்ஸுக்கு, டீம்ல வேலை செய்யறவங்களுக்கு, டோர்னமெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு லீவ், லாங் லீவு. அதாவது என்னன்னா நவராத்திரி வரப்போதான். ஸோ நவராத்திரி குழு வைப்பாங்க. நார்த் இந்தியால நவராத்திரி வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அது கூட சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வருது இல்லையா, லைக் இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களால இது கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால நாங்க இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்கோம், கால வரையின்றி ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். இது வந்து நம்ம பெருசா சர்ப்ரைஸ்லாம் ஆக முடியாது. பெரிய ஹைப் கிடையாது இந்த டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதனால தான் இந்த டவுட்டுமே இல்லாமல் நான் தள்ளி வைக்கிறேன் இப்போதைக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அண்ட் இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா கால வரையின்றி தான் தள்ளி வச்சிருக்காங்க. எப்போ நடக்குங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த டீமில் இருக்கிற ஸ்குவாடுமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு பைசன்ஸோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் சச்சின் பிதான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன். அவர் கூட சேர்ந்து விஷால் கார்பு, மந்தீப், ரோஹித் மோர், ரோஹித், சந்தீப் கொண்டு, ஆஷிஷ், நீரஜ், அன்கித், நந்தானா, சிடி,
ஜெகதீஷ், போலு, பார்கவ், ஷன்கால்ப், ஷலா இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ராஜஸ்தான் ரூலர் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் கபில் நர்வால் கேப்டன். அவருக்கு கீழே வந்து ஸ்குவாட் உங்களுக்கு அப்டேட் நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு இருந்தேன்னா டைம் ரொம்ப ஆயிடும், கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிடுவேங்க. அண்ட் தென் ஹரியானா ஹரிகேன்ஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் சிவ் பிரசாத் அவர் தான் கேப்டனாக இருக்காரு. அவர் கூட சேர்ந்து நிறைய பிளேயர்ஸுமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா குஜராத் கிளாடியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அஜய் ஜெகால் கேப்டனாக இருக்காரு. அண்ட் அவருக்கு கீழே தான் பிளேயர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓவர்சீஸ் பிளேயருமே எங்களுக்கு இருக்காரு, சுல்தானியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டெல்லி டிராகன்ஸோட கேப்டனா விகாஸ் தாகியா இருக்காரு. அவருக்கு தலைமையின் கீழ் தான் டீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் பஞ்சாப் பல்தான்ஸோட ஸ்குவாடுக்கு கேப்டனா சந்தீப் கண்டோலா அவர் தான் இருக்காரு. அவருக்கு கீழே சாஹில், ஆகாஷ், ரவி, அலி பக்காரி, பர்வேஷ் ஊடா, அன்கித் ஊடா, நியோனி, சச்சின், சோனு, நிக்கில், நவீன், ரிக்கி, சிவம், என் தனுஷ் ரெட்டி, ஹர்திக், நேகல் செகல் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் யூபி டைட்டன்ஸோட ஸ்குவாடு கேப்டனா சுனில் நர்வால் இருக்காரு. அவர் தலைமையின் கீழ் டீம்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தென் மும்பை மராத்தாஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஷாவின் நர்வால் தான் லீட் பண்ண போறாரு. அவருக்கு கீழேயும் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஷாவின் நர்வாலும் ஒரு ப்ரோ கபடி பிளேயர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோ கபடியில் விளையாட வாய்ப்பு இல்லாமல் போன பிளேயர்ஸ் தான் இங்க தான் இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் தமிழ் தலைவாசோட ஜெர்சிக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ அவங்களோட ஹோம் ஜெர்சி வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க. மெயின் ஜெர்சி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரைட் எல்லோ அண்ட் பிரைட் ப்ளூ அந்த காம்பினேஷன்ல இருந்துச்சு. மேக்ஸிமம் கேரளா பிளாஸ்டர்ஸ் கொஞ்சம் அந்த ஃபீல் கொடுத்துருக்கும், ஏன்னா ஓனர்ஸ் அப்படிங்கிறதுனால. பட் இந்த டைம் ஜெர்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் சென்னை எஃப்சி, கொஞ்சம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப வைப்ரண்டான கலர் கிடையாது, கொஞ்சம் மைல்டான கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கொஞ்சம் டாமினண்டா இருக்கு, எல்லோ கம்மியா இருக்கு. மேபி அடுத்த ஜெர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டாமினண்டா, ப்ளூ கம்மியா இருக்கும்னு தோணுது. பட் ரொம்ப டாமினண்டா கிடையாது, ஐ மீன் ரொம்ப வைப்ரண்டா கலர் கிடையாது, ரொம்ப மைல்டா இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கு. லோகோ போடவும் 2 லோகோ போடவும் அங்கே வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க எல்லோ கலர்ல. மற்றபடி ப்ளூ மேக்ஸிமம் டாமினண்டா இருக்கு. அண்ட் பெருசா விளம்பரதாரர்களும் கிடையாது, ONX பட் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான். அண்ட் கூடவே இதுல வந்து தமிழ் கல்ச்சர், அதாவது தமிழ் பாரம்பரியத்தையும் சேர்ந்த சில விஷயங்களை வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. முக்கியமா தமிழ் கோலம் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நானுமே போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தேரு, அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு, சிலம்பம், பொங்கல் பண்டிகையை நம்ம பசங்கள்லாம் விளையாடுறது, தமிழ் கோலம் தான் நிறைய வந்து அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனா போட்டிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தமிழ் கோலம் போட்ட ஒரு ஜெர்சி. எனக்கு ஜெர்சி பேசிக்காவே சூப்பரா ரொம்ப பிடிக்கும். முக்கியமா எல்லோ ப்ளூனா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு அந்த ஃபேவரட் கலர்ஸ் ரெண்டுமே. அதுலயுமே பேட்டர்ன்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஒரு டீடைல்டோட ஒரு ஜெர்சி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நான் 10க்கு 10 கொடுத்துருவேன் அந்த மார்க்கு. அண்ட் இந்த ஜெர்சி கண்டிப்பா அவைலபிளா இருக்கு அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஜெர்சி நான் ஒன்று கிவ் அவே பண்ண போறேன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஐ மீன் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். அந்த ஐடியாவும் நமக்குள்ள இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க கொஞ்சம் முன்னாடி இருப்பீங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் குறைகள் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.